வணக்கம் மக்களே, சாமி சரணம், சாமியே சரணமையப்பா. ஹாய், நான் உங்கள் பிரேம்ஜித் ஜிதன் சிவி சேனல்லேருந்து ரொம்ப நாள் ஆச்சு யூடியூப்பில் உங்கள் எல்லாரையும் சந்தித்து சபரிமலைக்கு மாலை போட்டிருந்தேன். 29 டிசம்பர் 29 நாங்கள் சபரிமலை யாத்திரை பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ சாமி பார்த்துட்டு 1 தான் வீட்டுக்கு வந்தோம், ஜனவரி 1 நியூ இயர் அன்னைக்கு. ஸோ நான் இப்போது இந்த பதிவு எதுக்கு போடுறேன்னாக்கா, ஜஸ்ட் ஒரு ஃபியூ டிப்ஸ். ஒவ்வொரு தடவை பிரயாணம் வருஷமாக போயிட்டு வரும்போதும் நமக்கு ஒரு சில அனுபவங்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, நமக்கு ஒரு அறிவுரைகள் சொல்கிறதுக்கு தோணும். இப்படி பண்ணிங்கன்னா கொஞ்சம் கூட்ட நெரிசலை சமாளிக்கலாம் அப்படின்ட்டு. அந்த முக்கியமான தகவலை மட்டும் நான் இந்த பதிவு போடுறேன். ஃபுல் வீடியோவை பாருங்கள், புரிஞ்சுக்குங்க. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிக்க முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிக்கிறேன். முக்கியமான விஷயம், ஃபஸ்ட்டு முடிந்த வரைக்கும் இந்த குழந்தைகளையும் முதியோர்களையும் அவாய்ட் பண்ண பாருங்கள். சபரிமலைக்கு ஏற்கனவே மாலை போட்டிங்க, கண்டிப்பாக கூட்டு போகிற பிளான் இருந்துருச்சு, கூட்டு போகிறீங்க அப்படின்னா ஓகே ரைட். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், மலை ஏறும்போது இந்த பம்பையிலேருந்து சன்னிதானத்துக்குள்ளவே பல போலீஸ்கள், பல கவுண்டர்கள் இருக்கும். அங்கே யாரையாவது போலீஸை பார்த்து கையில் ஒரு டோக்கன் கட்டுவாங்க, அதை கட்டிக்கோங்க. அதில் ஒரு அட்டெண்டர் அலோடு, ஒரு குழந்தைக்கு ஒரு அட்டெண்டர், ஒரு முதியோருக்கு ஒரு அட்டெண்டர் கூட சேர்ந்து போகலாம். எங்கே போகலாம் அப்படின்னா, நார்மல் ரூட்லேருந்து இன்னொரு ஈஸியான ஷார்ட்கட் ரூட்டு உங்களுக்கு அவங்க அனுமதிப்பாங்க. அதில் கூட்ட நெரிசல் இருக்காதனால மூச்சு இறைப்பு பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக ரிலாக்ஸ்டாக போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு. அதனால் அந்த சான்ஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தயவு செய்து நார்மல் அந்த கூட்டத்தில் பம்பா டு சன்னிதானம் போகிற அந்த கம்பிக்குள்ளே போகாதீங்க. 1, டோக்கன் கட்டிட்டு போயிடுங்க. 2, தண்ணி கேன், எம்டி வாட்டர் கேன் கம்பல்சரி உங்களுடைய ஜோல்னா பையில் வச்சுக்கோங்க. போகிற வழியில் நிறைய இடங்களில் குடிக்கிற தண்ணி, அந்த மூலிகை தண்ணி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, முற்றிலும் இல்லை. பம்பையிலேருந்து சன்னிதானத்துக்குள்ளே மிஞ்சி போனால் 3 to 4 ஏரியாவில் தான் கவுண்டரே இருக்குது. அதுவே நீங்கள் கூட்டத்தில் ஒரு கேட்டு போட்டு நம்ம கூட்டத்தில் நிற்க வைப்பாங்க பார்த்தீங்களா, ஒரு 1.5 மணி நேரத்துக்கு ஒரு இடத்துல நிற்க வைக்கிறாங்கன்னா, அந்த 1.5 மணி நேரமே அந்த குடி தண்ணி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போகுது. ஒரு வேர்க்கடலையோ, ஒரு நிலக்கடலையோ, இல்லை வேறு ஏதாவது ஸ்நாக்ஸோ, இல்லை வேறு ஏதாவது ஒரு பைனாப்பிளோ, இந்த மாதிரி பொருட்கள்லாம் நம்மளுக்கு முன்னே கிடைக்கும் சில நேரங்களில். இது எதுவுமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போகும். ஸோ நீங்கள் பிரயாணம் பம்பையிலேருந்து சன்னிதானத்துக்கு ஏறுறதுக்கு முன்னாடியே எங்கெல்லாம் சைடில் என்ன சாப்பிட்றதுக்கான ஸ்நாக்ஸ் கிடச்சி உங்களுக்கு பசி இருந்து சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா தயவு செய்து சாப்பிட்டு உங்களை எனர்ஜைஸ் பண்ணிக்கோங்க. இந்த எனர்ஜி தான் உங்களை சன்னிதானம் வரைக்கும் ஈஸியாக கொண்டு போகும். ஏன்னா கூட்ட நெரிசலால் ஹால்ட்டு போட்டு கேட்டு போட்டு உங்களை விட்டாங்கன்னா அந்த நேரங்களில் உங்களுக்கு உணவுப் பொருட்களோ குடி தண்ணீரோ வாய்ப்புகளே இல்லை. ரைட். இதெல்லாம் இவங்க பண்ணலை, இந்த கவர்மெண்ட் சரியில்லை, தேவசம் போர்டு சரியில்லைன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறதோ நெகட்டிவாக பேசுகிறதோ நான் விருப்பப்படல. நான் முற்றிலும் உங்களுடைய ப்ரிகாஷனரி மெஷர்ஸை மட்டும் சொல்கிறேன். சேஃப்டிக்கு இதெல்லாம் ப்ளான் பண்ணிக்கோங்க. 3வது டிப்ஸு, நீங்கள் பிரயாணம் ஆரம்பித்து டுவர்ட்ஸ் எரிமேலி போகும்போதே, எரிமேலிக்கு அப்புறமா அங்கேருந்து நிலக்கலை வரைக்கும் போகும்போதே, நீங்கள் வண்டியில் போகும்போது எங்கேயாவது ஆரஞ்சு கலரில் கொடிகள் இருக்கும், அன்னதானம் போட்டு போர்டும் போட்டு ஃப்ரீ அன்னதானம் போடுவாங்க தேவசம் போர்டு சார்பாக, ஐயப்பா சேவா சங்கங்கள் சார்பாக. இந்த உணவு நல்லாவே இருக்கும். நாங்கள் அங்கே சாப்பிட்டோம், நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. சில நேரங்களில் சாப்பாடு, சாம்பார், பொரியல், அப்பளத்தோடு கிடைக்கும். காசு கொடுத்து சாப்பிட்ற ஹோட்டல்ஸில் கூட பொருள் குவாலிட்டியாக இல்லாமல் இருக்கிறதுக்கு 99% வாய்ப்பு இருக்குது. இந்த அன்னதான உணவு 99% குவாலிட்டியாக இருக்கும், மாற்றுக்கருத்து இல்லை. அதனால் இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சீக்கிரமாகவும் சமாளிக்கிறதுக்கும் வாய்ப்புகளாக இருக்கும். ஸோ இது ஒரு முக்கியமான டிப்ஸு. சரி, இப்போ போயிட்டீங்க, எரிமலை போயாச்சு. அப்புறம் அங்கே போகும்போது நீங்கள் ஒரு காரோ ஜீப்போ சின்ன வண்டியில் பிரயாணம் பண்ணுறீங்கன்னா, பம்பை வரைக்கும் உங்களை டிரைவர் ட்ராப் பண்ணி திருப்பி ஒரு நிலக்கல்ல போய் வண்டியை ஹால்ட் பண்ணுறதுக்கு சபரிமலையில் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த வருஷம். ஸோ அதனால் நீங்கள் நிலக்கல்ல இறங்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நிலக்கல்ல இறங்கி அங்கேருந்து கஷ்டப்பட்டு நம்ம ஒரு பஸ்ஸில் ஏறி திருப்பி நம்ம பம்பை போகிறதுக்கான ஒரு பிரயாண செலவையும் உடல் செலவையும் மிச்சப்படுத்தலாம். இதுக்கான வாய்ப்பு இந்த வாட்டி இருக்குது, கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இல்லை வேறு வழியிலன்னா நிலக்கல்ல தான் உங்களை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி சில நேரங்களில் கூட்ட நெரிசல்னால பம்பையில் ஹால்ட் பிரச்சனை இருக்குன்றதுனால நிறுத்திட்டாங்கன்னா டோன்ட் வரி. நிலக்கல்ல இறங்கி நீங்கள் பஸ் ஏறுறது எப்பவும் போலியே அதே கூட்ட நெரிசல் சிக்கலில் தான் இருக்க போகுது, மாற்றுக்கருத்து இல்லை. நீங்கள் கொஞ்சம் ப்ரேயராக பிளான் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஏன் இந்த சேர்ந்தாப்பில் இந்த பிரச்சனையும் இருக்குதுன்றது சேர்ந்தாப்பில் இதுக்கு பதிவு பண்ணுறேன்னா, இந்த வீடியோ ஒருவேளை தேவசம் போர்டுக்கோ சன்னிதான பீப்புளுக்கோ யாருக்கா ரீச் ஆச்சுன்னா, இத்தனை வருஷமாகவும் அதே மாதிரி நிலக்கல்ல பஸ் பிரச்சனை இருக்கிறத கொஞ்சம் அவங்க சரி பண்ணுறது வசதியாக இருக்கும். போகக்கூடிய பாதைகளில் தண்ணி ஃபெசிலிட்டிஸை திருப்பியும் தேவசம் போர்டு கொஞ்சம் கவனம் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படின்றதுக்காக தான் இது பிரச்சனையோடு சேர்த்து இந்த விஷயங்களை பதிவு பண்ணுறேன். ரைட். ஸோ நீங்கள் எப்படி கேர்ஃபுல்லாக இருக்குங்க. ரைட். இன்னொரு முக்கியமான 5வது டிப்ஸு, ஒருவேளை உங்கள் டிக்கெட்டை மறந்துட்டீங்க, ஆன்லைன் தரிசன டிக்கெட்டை மறந்துட்டீங்க, டிக்கெட் பிரிண்டோடு எடுத்துகிட்டு வரலையா, கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க.
உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய பிடிஎஃபே போதும். பம்பையில் ஒரு இடத்துல மட்டும் தான் கேட்பாங்க, அங்கே மட்டும் நீங்கள் அந்த ஃபோனில் தரிசனம் டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்கன்றதை மட்டும் காட்டினா போதும். எத்தனை மணிக்கு எந்த நேரத்துக்கு அந்த எந்த கேள்விகளுமே கிடையாது. புக் பண்ணிக்கிங்களா போயிட்டே இருக்கலாம், அவ்வளோதான். அதனால் அதை பற்றி நீங்கள் டென்ஷன் அடிக்க வேண்டாம். ஸோ முக்கியமான இந்த 5 டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கிங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிக முக்கியம், பம்பை டு சன்னிதானம் போகிற வழியில் இருக்கக்கூடிய எந்த ஸ்நாக்ஸ், எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் அதெல்லாம் வாங்கி உங்கள் பேக்லேயும் வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் சாப்பிட்டுக்குங்க. தண்ணி எம்டி வாட்டர் கேன் கம்பல்சரி வச்சுக்கோங்க. கிடைக்கும் போது தண்ணியை பிடிச்சி வச்சுக்கோங்க. கிடைக்கும் போது தண்ணிகளை குடிச்சிக்கோங்க. நல்லபடியாக போய் சேருங்க. 18ஆம் படிக்கிட்ட கொஞ்சம் வயலண்ட்டாக தான் அந்த கமாண்டர்ஸ், அந்த மிலிட்ரி பீப்புள் பிஹேவ் பண்ணுறாங்க. நாங்கள் அதை பார்த்தோம் கண் கூட. நாங்கள் ஏறுறதுக்கு முன்னாடி கருப்பணசாமிக்கு தேங்காய் உடைச்சிட்டு அங்கே நான் 18ஆம் படிக்கு மட்டும் பார்க்கும்போது எங்களுக்கு முன்னாடி போன பேட்செல்லாம் அவங்க புஷ் பண்ணி தள்ளினதும் அதெல்லாம் வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருந்தது. அது கொஞ்சம் சங்கடமாகவே இருந்தது பார்க்க. இதெல்லாம் கொஞ்சம் போலீஸ்மார் தவிர்த்துக்கிறதுக்கு நாங்கள் வேண்டிக்கிறோம். எல்லோரும் கஷ்டப்பட்டு நோன்பு இருந்து இந்த சாமியை பார்க்க வரதுக்கு அந்த 18ஆம் படியை 18 படியும் தொட்டு கும்பிட்டு சாமி கும்பிட்டு போகணுன்ற ஆசைக்காக தான். அதுக்கு அனுமதிங்க. நீங்கள் ஒரு நிமிஷத்துக்கு 80 பக்தர்களை மேலே ஏற்றணுன்ற அந்த ரஷ்அப்பில் எல்லாரையும் புஷ் பண்ணுறீங்க. அது கொஞ்சம் தவிர்த்துக்குங்க. அதை அவங்க பண்ணுறாங்களோ இல்லையோ, நீங்கள் உங்களை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறதுக்கு நீங்கள் 18ஆம் படி போகும்போது ஷர்ட்டு பனியன்லாம் இல்லாமல் இருந்ததுன்னா உங்களை யாரும் பிடிச்சி தூக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மியாக இருக்கும். ஸோ வித்தவுட் ஷர்ட் டிஷர்ட்டே நீங்கள் ஏறுங்க. ரெண்டாவது, படியோடைய சென்டர் பார்ட்டை தொட்டு கும்பிட்டு ஏறுற பிளான் பண்ணிங்கன்னா, முதல் படியை தொட்டு கும்பிட்டிங்கன்னா கடைசி 18 படி வரைக்கும் தொட்டு கும்பிடலாம். ஒருவேளை அது முடியாமல் போயிடுச்சுன்னா வருத்தப்படாதீங்க. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் சாமி படியை தொட்டு கும்பிட்டு நேராக மேலே போய் சன்னிதானத்தில் அழகாக போய் வட்டம் அடித்து சாமிக்கிட்ட வந்து சாமியை பார்த்துட்டு அழகாக நீங்கள் கிளம்பிக்கலாம். இவ்வளோ தான் டிப்ஸ் மக்களே. ஃப்யூச்சர் என்னுடைய வீடியோஸ் இனிமேல் சபரிமலை யாத்திரையை பற்றி மேக்ஸிமம் இருக்காது. ஸோ என்னுடைய ஃப்யூச்சர் வீடியோஸ் எல்லாமே உங்களுடைய பொதுவான தேவைகளுக்கும் மக்களுடைய எவ்ரிடே வாழ்வாதாரத்துக்கு உண்டான நல்ல நல்ல முக்கியமான அறிவுரைகளாகவும் இம்பார்ட்டண்ட் அப்டேட்ஸாகவும் தேவைக்கு உண்டான தகவல்களாகவும் இருக்கும். அதை நீங்கள் டெய்லி பெறுறதுக்கு என்னுடைய யூடியூப் சேனல் ஜித்தன் சிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பதிவாக வந்து சேரும். Thanks for your support. Thanks for your continued support. Swami Saranam, Swami Saranam Ayyappa.